நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னண்ணே ப்ரெஸ்ஸையே பார்க்கல, 2 வேலை வெளுத்து விடுங்கண்ணே, 2 பேசுங்கண்ணே. எல்லாருக்கும் ஒன்று தாங்க சொல்லுவேன். ஐயா 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியலில் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவிக்கேல எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சு தான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஏன்னா இந்த நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு என்பது, இங்கே வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் நாம் எல்லோருமே மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக நம்ம வரல. ஆணவத்தோடு நாம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கலைங்க. பவருக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக நாம் இங்கே இல்லைங்க. நல்ல சமுதாயத்தை தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த அமைப்பும் இருக்கும், நம்முடைய அரசியலும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நம்ம பல இடத்துல பேசுகிறோம். அண்ணே இனி விஜய் சாருன்னே கூப்பிடுவோம், சிஎம் சாருன்னே கூப்பிடுவோம். சிஎம் சார் ஒரு ஆர்டர் போடுறார். ஒரு வழிபாட்டு ஆலயங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், அங்கிருந்து 500 மீட்டருக்குள்ளே எந்த டாஸ்மாகாக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம். 717 டாஸ்மார்க்கை மூடுறோன்னு சொன்னாங்க. நாம் செய்த கள ஆய்வில் ஒரு இடத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ளே இருக்குது. அதையும் நாம் ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்கின்றோம். இதையும் நீங்கள் பேசுங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த அமைப்பு மூலமாக ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். சொன்னதுக்கப்புறம் கேட்கலின்னா அது வேற வழிங்க, அது வேற வழி. இன்னைக்கு சொல்கிறோம், கேட்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் அடுத்த 1 ஆண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்க. ஜூலை 1ஆம் தேதி 39 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்ம கொடுத்தோம். வந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. வெள்ளை அறிக்கையில் எப்படி நீங்கள் போதையை கட்டுப்படுத்தணும், 5 ஆண்டு காலம் உங்கள் இலக்கு எப்படி இருக்கணும், முதல் ஆண்டு என்ன செய்யணும், 2வது ஆண்டு என்ன செய்யணும், 3வது ஆண்டு என்ன செய்யணும், மாநில அரசுக்கு அதை கொடுத்துருக்கின்றோம். அதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், செய்யலினாலும் சந்தோஷம். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபடுவீங்க. எதற்கு அதை சொல்கிறேன்னாங்க, இதற்கு முன்பு திமுகவினுடைய அரசு இருக்கும் பொழுது கல்லூரியில் பேச கூப்பிடுவாங்க. ஒரு கோயம்புத்தூரில் தனியார் கல்லூரிக்கு பேச போனேன். 1 வாரம் அந்த கல்லூரியில் பவர் கட், 1 வாரம் கட். அந்த கல்லூரியினுடைய தாளாளர் ஃபோன் பண்ணார், உங்களை கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட நல்லது பேசுவீங்கன்னு கூப்பிட்டோம், 1 வார காலம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னேன் தெரியுங்களா, அப்படி தானே இருப்பாங்க, நீங்கள் அந்த அமைச்சரை பார்த்து ஒரு சாரி கேட்டு வந்துடுங்க. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அண்ணே, இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்களை நம்பி எத்தனையோ பேர் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆணவத்தோடு யார் அரசியல் செய்தாலும் இந்த மண் அவர்களை விடாது என்பதற்கு 2026 தேர்தல் ஒரு சாட்சி, அருமை சொந்தங்கள். அதனால் நம்முடைய வேலையை செய்வோம். நமக்கு எந்த அரசியல் குழப்பமும் வேண்டாம். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்களை அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேலே கூட்டிகிட்டு வருவோம். மக்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க. அதனால் எதை பற்றியும் கவலை உங்களுக்கு வேண்டாம் அருமை சொந்தங்களே. அடுத்த 6 மாத காலம் நம்முடைய இலக்கு தெளிவு. 6 மாத காலம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். அதை நாம் செம்மையாக செப்பனே செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி நான் சார்ந்திருந்த கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நிறைய கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலேருந்து வந்திருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய தலைவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு கட்சியிலிருந்து வெளியே வருவது, ஏன்னா இந்த மேடையில் பேசணும், நான் எங்கேயும் பேசவே இல்லைங்க. ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம், அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம்.
இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறாக பேசலை. அப்போ சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்போ பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தால் திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பற்றி 2 வார்த்தை திட்டியிருந்தா தானே மற்றவங்களாம் வருவாங்க, ஏன் திட்டாமல் இருக்கார்? ஐயா, அடிப்படையில் உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்குது, இந்த பாதையில் போகிறோம், மக்களுக்கு நல்லது செய்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்ப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதில் பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்லை நீங்கள் ஃபெட்னால போய் ஒன்று பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே அப்படி பேசுனீங்களே, இன்னைக்கும் நான் சொல்கிறேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்தில் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான், யாரும் பெரிது யாரும் சிறிதென்று பேச மாட்டான், அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம். இல்லை கரூரில் இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க, அப்போ நீங்கள் கோயிலுக்கு எதிரானவரா, ஹிந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊரில் கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அது திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம் இந்த நிலம்னு ஒன்றா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூரில் அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனால தான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டிவிட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் அருமை சொந்தங்கள். ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டியது நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம் அருமை சொந்தங்களை.